Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாக்கோபு 1:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்ற அருமையான வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நன்மையான ஈவுகள் அனைத்தும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அது உங்களுக்கு வருகிறது. நீங்கள் இருளில் இருப்பதாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இருக்கும் பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு வழியே இல்லை என்று கூறலாம். கவலை உங்களை அரித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாமா, அது மட்டும்தான் ஒரே வழியா என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்களா? நன்மையான எல்லா ஈவுகளும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்ற வாக்குதத்தத்தை மறந்து போகாதிருங்கள். அதற்கு நீங்கள் தேவனுடன் நெருங்கிய உறவை பாராட்ட வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் பெரிய ஆசிர்வாதங்களை காண்பீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் கூறுகிறது. நம் அருமை ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் ஒத்தாசைகளும் நம்மை நோக்கி இறங்கி வருகின்றன. பல்வேறு விதமான ஈவுகளையும் வரங்களையும் மகிழ்ச்சியோடு அவர் நமக்கு இலவசமாய் தந்தருளுகிறார். ஈவு அல்லது வரம் என்னும் வார்த்தை ஆங்கிலத்திலே வெகுமதி, நன்கொடை என்ற அர்த்தம் தரும்படியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவை நம்முடைய உழைப்பினால் சம்பாதிக்கப்படுகிறவைகள் அல்ல. அவருடைய கிருபையினால் அன்போடு இலவசமாக தரப்படுகின்றவை. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு செல்வந்தர் ஒரு உணவு விடுதியிலே தன்னுடைய நண்பர்களோடு வந்து அமர்ந்து சாப்பிட்டார். அவர் கேட்டுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் அங்கிருந்த பணியாளர்கள் மிகுந்த அன்போடு கொடுத்தார்கள். முடிவிலே அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் அவர் ஒரு வெகுமதியை ஒரு தட்டில் வைத்து சென்றார். பார்ப்பதற்கு ஒரு சிறிய பார்சல் போல அந்த வெகுமதி காணப்பட்டது. அவர்கள் உள்ளே சென்று அதை திறந்து பார்த்தபோது அங்கே $1,20,000 சிங்கப்பூர் பணம் இருந்ததை கண்டு பிரமித்தார்கள். இவ்வளவு பெரிய வெகுமதியா? உணவு பரிமாறுகிறவர்களுக்கு கூட இவ்வளவு பெரிய தொகையை வெகுமதியாக ஒருவர் கொடுப்பாரா? அப்படி நன்கொடை கொடுத்தது யார் தெரியுமா? புரோனே என்ற தேசத்தின் ராஜாதான். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட போது அங்கு வேலை செய்த வேலைக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்திருக்கும். நம்முடைய கர்த்தரோ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவர்
ஜோதிகளின் பிதா. அவர் பள்ளத்தாக்கின் லீலி. அவரிடத்திலிருந்து வருகிற வெகுமதி எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உலகத்திலுள்ள மக்களுக்கு அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மலைகளையும் குஞ்சுகளையும் பழவர்க்கங்களையும் கோடிக்கணக்கான பறவைகளையும் மிருகங்களையும் ஈவாகவே கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த எல்லா வெகுமதிகளிலும் ஈவுகளிலும் மிகப்பெரிய ஈவு அவர் நமக்கு தந்த நித்திய ஜீவனாகும். அதுவே அழியாத வாழ்வு, அதுவே நித்திய பேரின்பம், அதுவே பரலோக நித்திய மகிழ்ச்சி. அந்த நித்திய ஜீவனை பாவ மன்னிப்பின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த ஈவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த பாவ மன்னிப்பாகிய ஈவை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? அப்படியானால் மகிழ்ச்சியுடன் தேவனை துதிப்பீர்களாக. தேவனுடைய நன்மையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது கூறுகிறான். ஆம், பலவித கவலைகளால் பாரப்பட்டிருக்கிற உங்களுக்கும் இப்படியே நடக்கும். தேவனை பற்றி கொண்டு அவரை உங்களுக்கு மேய்ப்பராக்கி கொள்ளுங்கள். எப்போதும் அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். தேவனே நன்மையும் பூரணமும் எல்லா ஈவுகளையும் தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி கொண்டு உங்களுக்கு மேய்ப்பராக விளங்கும்படி கேட்டுக்கொண்டால் அவரது நன்மையும் கிருபையும் எப்போதும் உங்களை தொடரும். மனம் கலங்காதிருங்கள், தேவனை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவரது கிருபை உங்கள் வாழ்வில் பாய்ந்து வருவதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்மிடமிருந்து நன்மையும் பூரணமுமான எல்லா ஈவுகளும் வரும் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அந்தகாரத்தின் பயத்தின் நாட்களில் நம்பிக்கை இழந்து போகாமல் உம்மையே பற்றி கொள்வதற்கு உதவி செய்யும். என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். ஆண்டவரே, எனக்கு மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் என்னை நடத்துவீராக. கவலை, பயம், வருத்தம் ஆகிய எல்லா பாரங்களையும் என்னை விட்டு அகற்றும். எனக்கு தேவையானவை எல்லாவற்றையும் நீர் அருளி செய்வீர் என்ற நிச்சயத்தாலும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பும். எல்லா உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்கி உம்முடைய மகிமையான ஒளியினிடத்துக்கு நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். மாறாத உம் அன்புக்காகவும் பூரண ஆசீர்வாதங்களை நீர் அருளுகிறதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.